வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, சூனா பானா வடிவேலு பாணியில் நண்பரின் மதுவை பிடுங்கி குடித்த இளைஞர், கடைசியில் நடந்த சோகம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வடிவேலின் சூனா பானா காமெடி போல மயிலாடுதுறையில் மதுபானத்தில் பூச்சி மருந்தை கலந்து நண்பரிடமிருந்து மதுபானத்தை பிடுங்கி சொல்ல சொல்ல கேட்காமல் குடித்த இளைஞர்களுக்கு கடைசியில் என்னாச்சு தெரியுமா? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் அருகே பில்லாவிடந்தை கிராமத்தைச் சேர்ந்த 32 வயதாகும் ஜோதி பசுவுக்கும் திருமணமாகி 2 பெண் குழந்தை இருக்காங்க. இதனிடையே கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்றாங்க. ஜோதி பசுவின் மனைவி சுகிலா கோயம்புத்தூரில் உள்ள தனியார் ஃபேக்டரி ஒன்றில் வேலை பார்த்து வராங்க. மனைவி தன்னை பிரிந்து சென்று விட்டதால் கடந்த சில மாதங்களாகவே மன உளைச்சலில் இருந்து வந்த ஜோதி பசு செவ்வாய்க்கிழமை மதியம் காரைக்கால் மாவட்டம் எல்லையில் உள்ள நல்லந்தா ஊரில் உள்ள மதுபான கடையில் மதுபானம் வாங்கியிருக்கார். ஒரு பாட்டிலை குடித்துவிட்டு இன்னொரு பாட்டில வாங்கி அதுல உயிரை மாய்த்து கொள்வதற்காக பூச்சி மருந்து கலந்து கொண்டு வீட்டிற்கு திரும்பியிருக்கிறார். வீட்டின் அருகே தென்னம்பிள்ளை சாலை பகுதியில் பூச்சி மருந்து கலந்து மது குடித்துவிட்டு பூச்சி மருந்து கலந்த பாதி மதுபானத்தை அங்கே வைத்திருக்கிறார். அப்போது அந்த பகுதியாக வந்த அவரது நண்பர் ஜெரால்ட் என்பவர் பூச்சி மருந்து கலந்திருப்பதை அறியாமல் ஜோதி பசு வைத்திருந்த மதுபானத்தை வாங்கி குடிக்க முற்பட்டிருக்கிறார். அப்போது மதுவின் விஷம் கலந்திருப்பதாக ஜோதி பசு எச்சரித்தார். ஆனால் ஏற்கனவே முழு மது போதையில் இருந்த ஜெரால்டு ஜோதி பசுவின் பேச்சை கேட்காமல் பூச்சி மருந்து கலந்த மதுவை சட்டென எடுத்து குடித்து விட்டார். சாவு மனநிலையில் இருந்த ஜோதி பசு நண்பர் ஜெரால்டுடன் மது போதையில் உளறியபடி நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் ஜோதி பசு மருந்து கலந்து குடித்ததை மதுபானத்தை வாந்தி எடுத்திருக்கிறார். ஆனால் ஜெரால்டுக்கு வாந்தி வருவதில்லை. இதனாலேயே போதை ஓரளவு தெரிந்த பின்பு ஜெரால்டு வீட்டிற்கு ஜோதி பசி தகவல் கொடுத்திருக்கிறார். அங்கு வந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இருவருமே மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. ஆனால் மருத்துவமனையில் அனுமதித்த சிறிது நேரத்திலே சிகிச்சை பலனளிக்காமல் ஜெரால்டு உயிரிழந்து போயிருக்கிறார். ஜோதி பசுக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக மயிலாடுதுறை பெரம்பூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்று போலீசார் விரைந்து வந்த ஜெரால்டின் உடலை உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வராங்க. வடிவேலு நடத்த சூனா பானா காமெடி காட்சி போல விஷம் கலந்த மதுபானம் என தெரியாமல் அதனை எடுத்து குடித்த நபர் இறந்து போன சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜோதி பசு ஜெரால்டுவை கொலை செய்யும் நோக்கில் மதுவில் பூச்சி மருந்து கலந்து கொடுத்தாரா அல்லது இது எதிர்பாராத விதமாக நடந்ததா என்பது விசாரணை முடிவில் தான் தெரிய வரும் போலீஸ்காரர்கள் என்று போலீசார்கள் கூறியிருக்காங்க. தற்கொலைக்கு எந்த பிரச்சனைக்கும் தீர்வல்ல. உங்கள் மன அழுத்தம் உண்டானாலோ அல்லது தற்கொலை எண்ணம் எழுந்தாலோ கீழ்கண்ட எண்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் பார்த்தீங்கன்னா எச்சரிக்காங்க. சினேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0404 26 44 00 24 மணி நேரமும் சேவை தொடங்கும். இதை பத்தி நீங்க என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.